ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம். என்னென்னா கோதுமை பணியாரம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து முதல்ல 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கட்டும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூன். இனிப்பு வந்து உங்களோட நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்துலேயும் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை வந்து சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், லேசாக. அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான். சேர்த்துட்டு வந்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த பால் வாழைப்பழம் இதில் இருக்கிற தண்ணியில் முதல்ல கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா கிளறின பிறகு அதுக்கப்புறமும் தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து கிளறிக்கோங்க. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்து நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா தண்ணி சேர்த்து இது பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இதாக போதும். இப்போ வந்து இது வந்து ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். அந்த வாழைப்பழத்தோட புளிப்பு ஸ்வீட்டு எல்லாமே அந்த மாவில் நல்லா நல்லா வந்து பொங்கி வரட்டும். அப்போ தான் பணியாரம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உடனே சுட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், தேங்காய் துருவல். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. என்னோடய குழந்தைங்க இது வந்து சேர்த்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி இரும்பு கல் தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நான்ஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சுட்டு கொடுங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கலாம். அந்த குழி இருக்குல்ல, அதில் வந்து பாதி அளவு ஊற்றினா போதும். அது பொங்கி மேலே வரும். அதனால் ஃபுல்லும் ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் பாதியாக ஊற்றிக்கோங்க. எல்லா குழியிலையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வெந்தால் வந்து பணியாரம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வேகட்டும். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பரிமாறிடலாம். இது வந்து செக்கில் ஆட்டினா நல்ல எண்ணெய், அதனால் பாருங்கள், இப்படி நிறையா வந்தால் அது நல்ல அந்த எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. நான் நம்புகிறேன் இது நல்ல சுத்தமான எண்ணெய்ன்னு. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லாவே வெந்துருச்சு. அதனால் நான் இப்போ வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா புசு புசுன்னு வந்துடுச்சு. நல்லா எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எப்படி வெந்துடுச்சு அப்படின்னு பார்க்குறதுனா, இந்த குச்சியை வச்சு அந்த கம்பி இருக்குல்ல, நம்ம எடுப்போம்ல, அந்த கம்பியை வச்சு நடுவில் வந்து குத்தி பாருங்கள். அது எடுக்கும்போது அந்த கம்பியில் வந்து மாவு ஒட்டாமல் வரணும். அப்படி வந்ததுன்னா அது நல்ல வெந்துடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. இது வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதில் வந்து நம்ம மைதா, சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. எல்லாமே நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.